சில பிரபல நடிகரினுடைய புகைப்படம் வெளியாகி இருக்குது. மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கோட்டா ஸ்ரீனிவாச ராகவ் அவர்கள் தான். என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவர் இப்போது ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் ரொம்பவே இவர் கை கால்களில் கட்டுப்போட்ட மாதிரியான ஒரு புகைப்படம் தான் வெளியாகி இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லோருமே என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் ரொம்பவே வில்லன் நடிகராக பார்த்து அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. மிகப்பெரிய அளவில் இவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நடிகராக வலம் வந்துட்டு இருந்தார். குணச்சித்திர கதாபாத்திரங்கள், அப்பா அப்படின்னு பல கேரக்டர்களை எடுத்து இவர் சூப்பராக நடித்து வந்துட்டு இருந்தார். இந்த சூழ்நிலை இப்போ இவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு புகைப்படம் வெளியானதுமே ரசிகர்கள் என்ன ஆச்சு அவருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னாவது சொல்லியிருக்கலாமே, வெறும் புகைப்படத்தை மட்டும் வெளியிட்டிருக்காங்களே அப்படின்னு பலருமே பலவிதமான கமெண்ட்களை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ இவருடைய இந்த ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இப்போது மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய உடல்நலம் சீக்கிரமே சரியாகணும், நம்மளை சார்பாக ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த சச்சின் திரைப்படம் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இப்போ திருமலை படத்தை பண்ண போகிறாங்களாம். 2000 என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய அளவில் அவருடைய லைஃப் கரியரில் ஒரு திருப்பமாக அமைந்த படம் தான் என்ன அப்படின்னா திருமலை. அந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்களா. ஏற்கனவே ஜனநாயகன் படத்தில் ரொம்ப பிஸியாக நடித்து வந்துட்டுருக்காரு விஜய் அவர்கள். இந்த சூழ்நிலை இப்போ அவருடைய திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்குது. ஏற்கனவே சச்சின், கில்லி இந்த படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த சூழலில் இப்போ பார்த்திங்கன்னா திருமலை திரைப்படமும் வெளியாக போகுது. அதனால் அது ரசிகர்களிடையே வரவேற்பு பெறுவா பெறாதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அதையும் தாண்டி ஜனநாயகன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போட எல்லோருமே பார்த்திங்கன்னா அந்த படத்தை எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இந்த சூழலில் இப்போ இப்படி ஒரு விஷயம் திருமலை ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் அப்படின்னு சொன்னதுமே எல்லோருக்குமே ரொம்ப செம்ம குஷி ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.